மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அவள் என்கிட்ட வந்து விஷால் சரி போகும்போது காதில் ஏதோ சொல்லிட்டு போனானே, அது என்ன இருந்துச்சு அப்போ? அதான் மைக் போட்டிருக்குமே, கேட்டிருக்குமே. கேட்டிருக்கோம், சொல்லு நீ. அவள் விஷயத்த சொல்லிட்டு போனான். ஷி டோல் மீ ஒன் நேம். ஆமாம். அவ்வளோதான் சொன்னான். அது ஏன் சொன்னான்னா, அவளுக்கு ஒரு விஷயம் நடந்தது, அந்த ஒரு விஷயத்தோட ஒரு பேர் யாருன்றத சொல்லணுன்றதுக்காக என்கிட்ட இது பண்ணா. போகும்போது நான் கேட்டேன் அவன்கிட்ட, சொல்லிட்டு போ அப்படின்னு. அப்போ வந்து அதை போனா ஆனால் சிரிப்பு இருந்துச்சு உங்க 2 பேரும் மூஞ்சில, நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்ல, அஸ்வின் டிஃப்ரெண்ட், தர்ஷிகா டிஃப்ரெண்ட். இப்போ 2 பேரில் யார் க்ளோஸாக நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். அஸ்வின் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அஞ்சிதா க்ளோஸ், அஞ்சிதா வந்து நம்ம க்ளோஸ். அப்போ கண்மணி தான். இந்த கதையில 2மே கண்மணி, உனக்கு புரியுதா? அட போடா, இது பாத்தியா நீ என்ன பண்ற பாத்தியா? 3rd person பாரு நீ பண்ற, நீ சாபி பண்ற. சாபினா என்னடா தமிழ்ல? பூட்டு. கீ கியா இது பண்ற நீ, சாவி போடுற நீ. அவங்க பொம்மை மாதிரி ஆடுறாங்க, அப்போ நீ விட்டு போயிடுற. நீ என்ன இப்ப என்ன பண்ண சொல்லு? 2 பேருமே கண்மணி. கத்திஜாவா நான் யாரையுமே பார்க்கல. 2 பேருமே நல்லது தானடி சொல்றேன். அவங்க 2 பேருமே, கத்திஜா கெட்ட பொண்ணுன்னு சொல்லல, பட் கெட்ட உனக்கு புரியாது. அதை வேற முடிச்சிடணும் நம்ம. நானே அதெல்லாம் இப்பதான் கத்துக்கிட்டேன். 85வது நாள் தான் கேம் என்னன்னு கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, அங்க உட்காந்து பேசும்போது. நம்மளாம் எவ்வளவு ஒரு 60 நாள் 70 நாள் நீ சொன்னியே எனக்கு 70 days நீ இருப்படா. என்னதா 35 daysல அனுப்பிச்சுட்ட? எனக்கு ஏதோ அன்னைக்கு ஆனா ஃபீல் ஆச்சு சொன்னோம். நான் போவேனா? அதுக்கு முன்னத்த நாள் நைட்டே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஏதோ சுனு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நான் உன்கிட்ட நான் சொல்லலை, ஆனா இங்க நிற்கும் போது பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நிஜமாலே நீ இவகிட்ட பேசலையா? அஸ்வின் கிட்ட போன்ல பேசினேன். என்ன சொன்னா? இங்க பாரு, நீயோ திட்டு வாங்குவ, அவன் திட்டு வாங்குவேன். எதுக்கு திட்டுற அவள? 2 பேரும் வாங்குவீங்க. எதுக்கு நீ திட்டுற? வேணாண்டா, விடுறா. திட்டு. இங்க பாரு, எதுக்கு வந்த? அப்ப நான் பாரு எதுக்கு வந்தனோ அந்த வேலையை தானே கரெக்டா பார்த்தேன் நானு. இப்போ நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபன் விஷால், ஜாலி விஷால், அது தேவையில்லாத அது ட்ரையாங்கிள் விஷயம் பண்ண நீ. நான் பண்ணலடி, நானா போய் பண்றது வேற இல்ல. உனக்கு புரியுதா? பார்த்தோம்டா, வெளியில இருந்து பார்த்துதான்டா இருக்கோம். நானா போய் நீயா நீ போகல, நீயா நீ போறியா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா பண்றதே எல்லாம் சுபத்திர மாதிரி தான் இருக்கு. அப்படி கிடையாது. when they give love I accept it, அவ்வளவுதான். ஆனா அவங்க கிட்ட நான் வந்து I love you, நம்ம ஒரு கமிட்மெண்ட்ன்ற வார்த்தை, அது ஒரு சின்ன லைன் தான்டா இருக்கு. ஆமா, அந்த சின்ன லைன் தான் மேஜர் திங். நான் ஒரு பொண்ணுக்கு ஹோப் கொடுத்துட்டேன்னா அந்த ஹோப் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் இந்த ஏரியா உனக்கு தெரியுது, இது ஒரு ரியாலிட்டி ஷோ. ஒரு பொண்ணுக்கு சுத்தமா நீ ஹோப் தரலன்னா அந்த பொண்ணு அதை தாண்டி பேசவும் மாட்டா, பண்ணவும் மாட்டா. நீ ஹோப் கொடுத்த. நான் ஹோப் என்னன்னு கொடுத்தேன்? நீ சொல்லு. உன்னோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஹோப். வாயில வார்த்தை சொல்றது மட்டும் இல்லடா. நல்லா புரிஞ்சுக்கோ, வார்த்தையில கிளியரா இதுக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்ப அந்த சைட்ல இருந்து வருது, ஏன் நீ வந்து இதை ஏன் இப்படியே யோசிச்சுட்டு இருக்க, அடுத்தது யோசிக்க வேண்டியதானே இந்த இதுக்குள்ளலாம் அப்படின்னப்போ என்னால முடியாது, ஐ ஹாவ் சம் ட்ராமா, இதெல்லாம் சொல்லிட்டு கிளியர் கட்டா சொல்றேன். இங்க இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை வச்சு ஒன்று ஆட ட்ரை பண்றாங்க, ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. உனக்கு அது வேணானா நான் டிஃபெண்ட் பண்ணி சொல்லிடுறேன், இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க அப்படின்னு. நான் அந்த மைண்ட் செட் கிடையாது. இப்போ யாரும் நம்ம 2 பேரை கலாய்க்கிறாங்கன்னா, ஏன் கலாய்க்கிறீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் போய் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். பால் போறீங்கன்னா நான் அடிப்பேன், அப்படியா சொல்லுவா. நான் அந்த மாதிரி நான் அப்படிதான் எடுத்துட்டு போனேன். மைட் பி இது தப்பா கூட இருக்கலாம், அந்த வெளியில இருந்து பார்க்கும்போது என்கரேஜிங்கா இருந்திருக்கும். ஆனா அந்த பர்சனாலிட்டி கிட்ட நான் அதை சொல்லிட்டு தானே இருந்தேன். அவங்க கூட ஆக்ஷன்ஸ் நான் பண்ணனா, என்னை சுத்தி கேமரா இருக்கு, என்னை சுத்தி தன பேர் இருக்காங்க, அவங்க ஒன்று பண்ணும்போது நான் திரும்பி பண்றேன், அதெல்லாம் ஓகே. பட் பை வேர்ட்ஸ் நான் அவங்கள வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன் தெளிவா. யார்கிட்டயுமே நான் அதனால தான் நான் என்ன சொன்னேன், இப்போ கூட உங்ககிட்ட சொன்னேன், அந்த 2 பேருமே இருக்கட்டும், 2 பேர்கிட்ட நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியும்ல. 2 பேர்கிட்டயும் ஒரே டைலாக் நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். 2 பேர்கிட்டயுமே நான் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன்றதும் அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அதை உடைக்க, ஏன்னா 2 பேரும் அவங்க அம்மா கொடுத்ததுன்னு எனக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஹவ் கேன் ஐ ப்ளே வித் தட்? அம்மா கொடுத்த ஒரு மோதிரம் கொடுத்தா, ஒரு செயின் கொடுத்தா,
சிரிப்பா வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. டேய் என்னடி பண்றது? ஆனா அப்படி என்னால விட்டு கொடுக்கவும் முடியாது. நான் வந்து அவங்க தான் பண்ணிட்டாங்க, நான் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் வெரி மியூச்சுவல் திங். அதான் வாஸ் வெரி மியூச்சுவல். ஒருத்தர் கூட மியூச்சுவல் இருக்கணும், 2 பேர் கூட மியூச்சுவல் இருக்கக்கூடாது. எனக்கு புரியலையே. அஸ்வினோட நான் கடைசி வரைக்கும் அப்படி நாங்க இதுவே பண்ணல. தர்ஷிகா வச்சு ஆனா அப்படி தெரியல. அது மேபி நாங்க 2 பேரும் பழகுனது அது ஒன்று இருக்கும். தட் சம்திங் பர்சனல்னு வச்சுக்கோ. ஆனா தர்ஷிகா கிட்ட வாஸ் வெரி கிளியர். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் தர்ஷிகா. ஏன்னா உன் தங்கச்சி வந்துட்டு சொன்னால அதுதான் சொன்னேன். அது நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பல. அது நான் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்போ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா வந்து சொல்லும் போது கூட நான் அந்த இடத்துல ஒரு வேளை அப்படி யோசிச்சிருக்கலாம். நீ சொன்ன மாதிரி நான் யோசிச்சது வந்து இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ கேமரா இருக்குன்னு நான் அதை எடுத்துகிட்டு போனேன் தர்ஷு விஷயத்தில். ஆனால் அசின் விஷயத்தில் நாங்கள் வி வேர் ஸோ மியூச்சுவல். எங்களுக்குள்ளே நாங்களே வந்து எதுவுமே பேசிக்கவே இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்குமா இல்லை அது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு கட்டத்தில் வி வேர் லைக் அது ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் நாங்கள். அவ்வளோதான். அதுக்கு நாங்கள் நேம் கூட வச்சுக்கவே இல்லை. எனக்கு ஒரு மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு, இல்லைனா அவள் என்கிட்ட வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அவள் போனதுக்கப்புறமா தான் அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இங்கெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் வந்து என் கேப்டன்சியில் பார்த்தியா இல்லையா, என் கேப்டன்சியில் நான் அவகிட்ட மட்டும் கத்தலைன்னு சொல்லி மொத்தமாக அந்த வாரமே நான் வந்து இங்கே ஒரு சண்டை நடந்துட்டு இருந்தது, எல்லாருக்கிட்டையும் கத்துனேன். அவகிட்ட அவளும் அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவகிட்ட அசின் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். ஏன்னா அவகிட்ட நான் அப்படியே பழகிட்டேன். அந்த ஸ்பாட்டில் கிடையாது, நான் அவகிட்ட ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அட்டாச் ஆகி நானும் எல்லாத்தையும். ஏன்னா என்ன ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமா ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் நான் அவகிட்ட. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவோட பாண்டிங்கும் என்னோட இதையும் அவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் அட்வைஸ் இல்லாமல் அவர் செம்ம பாயிண்ட் ஒன்று சொன்னா என்கிட்ட. எனக்கு வந்து அது ரொம்ப எனக்கு எப்படி சொல் எனக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரிஞ்சுது. நீங்க இங்க இருந்ததே தெரியல உங்களுக்கு? That's my senior. அவங்க அப்படி பார்க்கல சீரியஸ். நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், he was always a very caring person. இப்போ அப்படிதான் நினைக்கிறேன். ஓகேவா, வெரி கேரிங் பர்சன். he likes to அது வந்து பசங்கிட்ட கூட அவன் அப்படி பண்ணுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராணவ குட்டியும் அப்படி பார்த்துருக்கேன், சாச்சனாங்க குட்டியும் அப்படி தான் பார்த்துருக்கேன், தர்ஷிகாவோடையும் பார்த்துருக்கேன், அன்ஷிதாவோடையும் பார்த்துருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சரி அவன் அப்படி பாசத்தை காட்டேன். என்கிட்ட கூட இந்த ஒன்று பேசுவான் சீனியர் அப்படி சொல்லி பேசுவான். ஆனா உங்க கூட நம்ம இது பண்ண மாட்டோம்ல அந்த ஆங்கிள். நான் அப்படி பார்த்துருந்தேன்னா நான் அப்படி வேற மாதிரியே அப்படி நான் எதுக்கு அவனை சந்தேகத்தோட பாவனை விட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க அது எனக்கு தெரியலையா. நல்லா பண்ணிருக்கான், உசு பெத்திருக்கான். ஒரு வாட்டி ஒரு வாட்டி உட்காந்து சேரெல்லாம் போட்டு இங்க உட்காந்து ஏதோ பண்ணியிருந்தான் தர்ஷிகா போற முன்னாடி நாள் நைட்டு. நான் கூட சரி பார்த்தேன், சரி ஏதோ இவங்க கண்டென்ட் ஏதோ கிரியேட் பண்றாங்க. அதெல்லாம் இல்ல அந்த பொண்ணு கடைசியா சொல்லிச்சு சீனியர் கிளம்புறதுக்கு முன்னாடி, சரிடா நீங்க நைட்டு பிரியாணி சமைக்கிறானுங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, சரி இவனுங்களுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். நல்லா பிரியாணி செஞ்சுட்டடா. என்னடா சொல்ற? என்னடா இல்ல சீனியர் இது ஐயோ இல்ல சீனியர். அந்த 2 பெண்கள் இங்க வந்து ஆமான்னு சொல்லட்டும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு அப்படி சொல்லி அவங்க என்ன சொல்றா வெளி உலகம் அப்படி நினைக்குது. அதுதான் நான் சொல்றேன். நான் அவங்க கிட்ட ஒரு விதத்துல பழகிருக்கேன், இதை போய் நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? அவங்க பழகுனவங்களுக்கு தானே. 2 பெண்கள் என்னடா சொல்லிட்டோம், அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் என்ன? ஐயோ நான் உங்ககிட்ட தான்டா பேசிட்டேன், நான் உனக்கு தான்டா திட்டுறேன். ஏன் அந்த ட்ரையாங்கிள் தேவையில்லையே? ஐயா இது ட்ரையாங்கிளே இல்லையே சீனியர். முதல்ல இது என்ன ட்ரையாங்கிள்? இல்லப்பா இவன் நடுவில் வந்து ஒரு கதையெல்லாம் கூட கேட்டாங்க கிட்ட, நான் முடிச்சுட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அன்சில வந்து கேட்கும் போது நான் வந்து சொல்ல இரு சுனிதா இங்கேயும் தப்பு எடுத்துக்காது. அவன் படிச்சுன்னு வந்து சீனியர் எனக்கு 27 வயசு ஆச்சு, நான் கல்யாணம் நீங்க எப்ப கல்யாணம் பண்ணீங்களா? நான் என் கதையெல்லாம் சொல்றேன். நான் வந்து இந்த வயசுல வந்து கல்யாணம் பண்ணேன், இந்த வயசுல நான் இருந்தேன், நான் கார் வாங்கினேன், நான் வந்து வீடு வாங்கினேன், அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். இவன் இப்படி உட்காந்துருக்கேன், பின்னாடி அஞ்சு கூட நின்று கேட்டு இருக்கு, இவனுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் அதுவும் சொல்லிச்சு. சரி சொல்லிட்டு நான் சொன்னேன் போய் பண்ணு. அப்போ வந்து சொன்னேன் எங்க வீட்டு வந்து மலையாளி பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னா. அப்படியா அம்மா அப்படின்னு சரி நல்ல விஷயம் தான். நான் லவ் பண்ணலன்னா எங்க அம்மா கேரளால இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு மாதிரி ஏதாவது சொன்னல சொன்னதை சொல்லுங்க. நான் என்னோட மைண்ட் செட்ல வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய பிளாஷ்பேக்கு நான் போயிட்டேன். நான் வந்து இந்த வயசுல வந்து வீடு இது பண்ணது, அப்புறம் கல்யாணம் பண்ணது, அப்புறம் நானு நினைச்சு அந்த 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 மோடுக்கு போயிட்டேன் நான். இவன் எதுக்கு வந்து இந்த மாதிரி கதைலாம் கேட்டான்னு இப்போ எனக்கு புரியல. நான் டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உட்காந்து. ஏதாவது உள்குத்து வச்சுக்கிறியா? என்ன முட்டாளிட்டால் ஆகலையே? ஓ இல்ல சீனியர், நீங்க யார் யாருக்கு முட்டாளாக்குறான்னா உங்களுக்கு கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? அது ஓகேடா, எனக்கு தெரியும் என்னென்ன சொல்லணும்ட்டு. பட் இப்ப நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டா இதுதான் டே 1. அப்புறம் எனக்கு வேற ஏதாவது இருக்காது இல்ல பேச. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கான்வர்சேஷன்ல பிக்கப் பண்ணி பேசதான் இருக்குமே தவிர. யூ டேக் யுவர் டைம்.
எனிவேஸ் எல்லார்கிட்டயும் டேக் யுவர் டைம் அண்ட் இதையும் மைண்ட்ல வச்சுக்கோ, யூ ஹேவ் நோ டைம். ஆமா.